அன்பான கேலக்ஸி நேயர்கள் அனைவருக்கும் அபுதாபி பாஸ்கரின் அன்பான வணக்கங்கள். இன்று கம்பராமாயணத்தில் இன்னும் ஒரு பாடலை இந்த நாட்டுப்படலத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒரு மிகப்பெரிய வயல், அந்த வயல்ல தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. கதிர்களும் நன்றாக செழித்து வளர்ந்திருக்கின்றன, நன்றாக தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. அந்த தண்ணீருக்குள் அன்னப்பறவைகள் அப்படியே நீந்தி கொண்டு வருகிறதாம். பொதுவாக பெண்களுடைய நடைக்கு அன்னப்பறவையை ஓமையாக சொல்வார்கள், அதுதான் இயல்பு. அன்னம் போல் நடை நடந்தாள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த அன்னம் எப்படி நடக்கின்றதாம்? அந்த அன்னத்தினுடைய கால்கள் சிவப்பாக இருக்கும். அந்த அன்னத்தினுடைய கால்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோசல நாட்டினுடைய பெண்களின் கால்களை போல் இருக்கின்றதாம். அந்த பெண்கள் எப்படி நடந்து வருவார்களோ அதுபோல அந்த அன்னம் நடந்து வருகின்றதாம். சேலுண்ட ஒண்கனாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மாலுண்ட நளினப்பள்ளி மலர்த்திய மழலை பிள்ளை காலுண்டு சேற்று மேதி கன்றுள்ளி கணைப்பச் சோர்ந்த பாலுண்டு துயிலும் பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை என்று சொல்கின்றார். அந்த அன்னப்பறவைகளா வருதான், அப்படியே நீந்தி வருதான். இப்ப அதுக்கு பின்னாலே குஞ்சுகள், சின்ன சின்ன குஞ்சுகள், அன்ன குஞ்சுகளும் வருதான். இப்ப அந்த கரையை விட்டு அந்த அன்னப்பறவை வேறு இடத்துக்கு செல்ல வேண்டுமா? அப்ப என்ன நினைக்குதான் அந்த அன்னப்பறவை, அதனுடைய குஞ்சுகள் எல்லாம் அந்த வயல்ல ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் மலர்ந்திருக்கக்கூடிய அந்த தாமரை மேல் தூக்கி வைத்து அதை தூங்க வைக்கின்றதாம். தன்னுடைய குஞ்சுகளை அது தூங்க வைக்கின்றதாம். தூங்க வைத்து விட்டு அது சென்று விடுகின்றதாம். சேலுண்ட ஒண்கனாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மாலுண்ட நளினப்பள்ளி மலர்த்திய மழலை பிள்ளை, அந்த அந்த தாமரை மலரில் படுக்க வைத்து விட்டு அது சென்று விடுகின்றதா. அந்த தாமரை மலர் அழகாக பஞ்சுமெத்தை மாதிரி இருக்குதான் அந்த குஞ்சிக்கு, அந்த அன்ன குஞ்சிக்கு. இப்ப அதுக்கு பசிக்குது, அவங்க அம்மா போயிடுது, அதுக்கு பசிக்குது. அந்த சமயத்துல எரும மாடுகள் எல்லாம் தண்ணீரில் சென்று இறங்குவதற்காக உள்ளே வந்து இறங்குகிறதாம். எருமை மாடுகள் எல்லாம் இறங்கும் பொழுது அந்த எருமை மாடுகள் தண்ணீருக்குள் இறங்கிய உடனே தன்னுடைய கன்று குட்டியை நினைத்ததாம், தன்னுடைய பிள்ளையான அந்த குட்டியை நினைத்ததாம் எரும மாடு. நினைத்த மாத்திரத்திலேயே அது கத்துகிறது. கத்தும் பொழுது இயல்பாகவே அந்த எருமைக்கு பால் சுரக்கிறதாம். அந்த பாலை இந்த அன்னக்குஞ்சிகள் பருகுகின்றதாம். அன்னக்குஞ்சிகள் பருகி அது நிம்மதியாக தூங்குகின்றதாம். அந்த தாமரை மலரில் அது தூங்குவதற்கு இதமாக தாலாட்டு பாடுவதற்கு அங்கே அந்த பச்சை தேரைகள் கத்துகின்றதாம். அது கத்துவது அந்த அன்னக்குஞ்சி தூங்குவதற்கு மிகவும் வசதியாக தாலாட்டு பாடுவது போல் இருக்கின்றதாம். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை சொல்கின்றேன். சேலுண்ட ஒண்கனாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மாலுண்ட நளினப்பள்ளி மலர்த்திய மழலை பிள்ளை காலுண்டு சேற்று மேதி கன்றுள்ளி கணைப்பச் சோர்ந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை. அங்க எரும மாட்டுக்கு கூட அந்த பிறருக்கு கொடுக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணமும் அந்த அந்த உணர்வு, அது பசியால் வாடுகின்றது என்ற ஒரு எண்ணமும் அதற்கு இயல்பாகவே இருந்த காரணத்தினால்தான் அந்த நேரத்துல தன்னுடைய கன்றை நினைத்ததாம். நினைத்த மாத்திரத்திலே பால் சொரிந்ததாம். அந்த பாலை அந்த அன்ன குஞ்சுகள் உண்டு அழகாக தூங்கியதாம். இதில் என்ன கருத்தை சொல்ல வருகின்றார் என்றால், கம்பர் மறைமுகமாக நாட்டினுடைய வளத்தையும் பெருமையும் சொல்கின்றார். ஆனால் நம் அறிவு கொண்டு சற்று சிந்திக்கும் பொழுது வேறு வேறு விதமான கருத்துக்கள் நமக்கு தோன்றும். அதில் அடியேனுக்கு உதித்த கருத்து என்னவென்றால், அதாவது பால் ஒன்று, அதாவது எருமை மாட்டினுடைய பால் ஒன்று அதை வளர்த்த அந்த எஜமானுக்கு போய் சேர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதனுடைய கன்றுக்குட்டிக்கு போய் சேர வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது? எஜமானனுக்கும் பால் போய் சேரவில்லை, அதனுடைய பிள்ளையான கன்றுக்குட்டிக்கும் பால் போய் சேரவில்லை. யாருக்கு பால் போய் சேர்ந்தது? அன்னக்குஞ்சிக்கு பால் போய் சேர்ந்தது. என்ன சொல்ல வருகின்றார் கம்பர்? தயரதனுடைய ஆட்சி ஒன்று ராமனுக்கு போய் சேர வேண்டும், மூத்த பிள்ளை என்ற முறையில் ராமனுக்கு போய் சேர வேண்டும். அப்படி இல்லை என்றால் தயரதனிடம் வரங்கள் பெற்ற அந்த கையை 2 வரங்களை பெற்றுள்ளால் பரதன் நாடாள வேண்டும் என்று, அதன்படி பரதனுக்கு சென்று சேர வேண்டும். இந்த 2ம் இல்லாமல் 2 பேருக்கும் அந்த ஆட்சி பொறுப்பு போகாமல் யாருக்கு போய் சேர்ந்தது தெரியுமா? அந்த பாதரட்சைகளுக்கு, ராமனுடைய பாதரட்சைகளுக்கு, அவனுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த பாதரட்சைகளுக்கு போய் சேர்ந்தது, சேர போகிறது. அவனுக்கும் இல்லாமல், ராமனுக்கும் இல்லாமல், பரதனுக்கும் இல்லாமல் ராமனுடைய பாதரட்சைகளுக்கு போய் சேரப்போகின்றது என்ற ஒரு கருத்தை
நமக்கு இங்கே மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றார். பாருங்கள், அதாவது யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேரவில்லை. அதனால்தான் பரதன் பின்னாளில் ராமனை பார்த்துவிட்டு வரும் பொழுது அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினன் முடித்தளம் இவை என முறையின் சூடினான் என்று கம்பர் பாடுவார். அப்படியே ராமனுடைய அந்த பாத ரட்சைகளை தன்னுடைய தலையில் தாங்கிக் கொண்டு அழுது கொண்டே நந்தி கிராமத்திற்கு வந்தார் என்று கம்பர் பாடுவார். அது அவனுக்கு போய் சேரப்போகின்றது என்பதை இந்த பாடல்கள் மூலமாக அந்த எருமை மாட்டினுடைய பாலானது எஜமானனுக்கும் போகவில்லை, அவனுடைய அந்த எருமை மாட்டினுடைய கன்றுக்குட்டிக்கும் போகவில்லை, கடைசியில் இந்த அன்னக்குஞ்சிக்கு போனது என்ற ஒரு கருத்து. இன்னொன்று, அதாவது அது விலங்கு, இது பறவை, இருந்தாலும் கூட அவைகளுக்குள் எந்த வேற்றுமையும் இல்லாமல் அது பசியால் வாடுகின்றதே என்று நினைத்ததாம். எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் பசியாக வாடிய காரணத்தினால் அது பாலை சொரிந்ததாம். இந்த ஒரு கருத்தும் வைக்கப்படுகின்றது. என்ன சொல்ல வருகின்றார் கம்பர்? நம்ம எல்லோரும் எந்த உயிர்களுக்கும் இறங்க வேண்டும், இந்த உயிர் அந்த உயிர் என்று பாராமல் எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் குடிகொண்டிருக்கின்றான் என்ற நோக்கத்தோடு அந்த உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த எருமை மாடானது அன்னக்குஞ்சிக்கு பால் கொடுத்ததின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். இன்னும் அந்த பாடலை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பாடலில் சொல்லக்கூடிய உட்கருத்துக்களையும் நாம் விளங்கிக் கொண்டால் கம்பன் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்வழிப்பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். மீண்டும் அடுத்த பாடல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.